ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது ரூட் லோக்கஸ் அப்படிங்கிற டாப்பிக்கை நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ரூட் லோக்கஸ் அப்படின்னா முதல்ல என்ன அப்படிங்கிறத நாம் கடந்த வீடியோவில் பார்த்தோம். இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். சரியா? ரூட் லோக்கஸ் எப்படி வரையப்படணும் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ரூட் லோக்கஸ் அப்படிங்கிற இந்த ஒரு டாப்பிக்கில் அல்லது ரூட் லோக்கஸை வரைய சொல்லி நம்மகிட்ட கொஸ்டின் கேட்கப்படுமா காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனில் அப்படின்னு கேட்டால் அப்படி கேட்கப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. எந்த மாதிரி கேட்கப்படலாம் அப்படின்னு சொன்னால், இந்த ரூட் லோக்கஸ் வரைகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அந்த ஸ்டெப்ஸில் பல பாராமீட்டர்ஸை நம்ம கண்டுபிடிப்போம். அது கேட்கப்படலாம். அதனால் ரூட் லோக்கஸ் முழுமையாக தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்மளால் அதை என்ன செய்ய முடியும், சால்வ் பண்ண முடியும். மேலும் ரூட் லோக்கஸில் உள்ள நுணுக்கமான சில பேசிக் கொஸ்டின்ஸ் கேட்கப்படலாம். அப்படின்னாலும் நமக்கு ரூட் லோக்கஸை பற்றின அடிப்படையான விஷயங்கள் தெளிவாக இருக்கணும். சரியா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, மேலோட்டமாக ரூட் லோக்கஸில் என்னங்கிறத மட்டும் பார்த்துட்டு அல்லது இது ஒரு மிகப்பெரிய டாபிக், இதை நாம் என்ன செய்யக்கூடாது, படிக்கக்கூடாது, படிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுக்காதீங்க. ஸோ நாம் ரூட் லோக்கஸில் மிக தெளிவாக இருக்கணும். ஏன்னா நிறைய கொஸ்டின்ஸ் ரூட் லோக்கஸில் இப்படி ரிப்பீட் ஆகிருக்கு நான் பார்த்துருக்குறேன். ஸோ அதனால் நாம் ரூட் லோக்கஸை முழுமையாக படிக்கணுங்கிற முதல் பாயிண்ட்டை நீங்கள் மனசில் வைக்கணும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இப்போது நம்ம வரைய போகிறோம் ரூட் லோக்கஸை. அடுத்து நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், ரூட் லோக்கஸ் வரையும் பொழுது நான் இப்போது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஞ்சம் கொண்டு போகிறேன். எல்லா ஸ்டெப்ஸையும் ஃபாலோ பண்ண போகிறேன். எப்படி வரைகிறதுன்னு தெளிவாகவே சொல்ல போகிறேன். ஆனால் வரைகிறது அப்படிங்க அந்த பாயிண்ட் வரும் பொழுது நாம் அப்ரோச்மேட்டாக தான் வரையுமே தவிர துல்லியமாக வரைய மாட்டோம். அந்த துல்லியமாக வரைகிறது அப்படிங்கிறது ட்ரையல் அண்ட் எரர். ஆக்சுவலாக ரூட் லோக்கஸ் அப்படிங்கிறது ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட். ஒரு பாயிண்ட் எடுப்போம், அந்த பாயிண்ட் ரூட் லோக்கஸில் இருக்கான்னு பார்த்துட்டு அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் வேறு பாயிண்ட் பக்கத்துலேருந்து எடுப்போம். இப்படியே தான் நம்ம வரையணும். நீங்கள் கிளாஸில் உங்களுக்கு யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்கு படிக்கும் பொழுது நீங்கள் அதை பார்த்துருக்கலாம். ரைட், அந்த மாதிரி இங்கே பண்ண முடியாதுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் ரூட் லோக்கஸில் எல்லா ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்ணி ரூட் லோக்கஸ் என்னங்கிறதும் தெரிஞ்சுக்கிட்டு நாம் என்ன பண்ண முடியும்னு சொன்னால், ரூட் லோக்கஸை ஒவ்வொரு புள்ளியாக வரைகிறத விட முழுமையாகவே ரூட் லோக்கஸை நம்மளால் வரைய முடியும். காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு இந்த விஷயம் உங்களுக்கு தெரியணும். இதை நீங்கள் செய்ய முடியணும், உங்களுக்கு செய்ய முடியணும். பாயிண்ட்ஸ் எடுக்காமலே ரூட் லோக்கஸ் எப்படி போகும் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுக்க தெரியணும். ஓகே, நாம் அதை கற்றுக்கிட போகிறோம். சரியா? ஸோ ஒரு கம்ப்ளீட் ரூட் லோக்கஸ், ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுக்கப்பட்டால் அதுக்கு ரூட் லோக்கஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முன்னாடியே உங்களுக்கு எந்த ஸ்டெப்ஸையும் ஃபாலோ பண்ணாமலே ஒரு சில அடிப்படையான காரியங்கள் இருந்தே தெரிஞ்சுக்கணும். ஓகே, ரைட், நாம் அதை கற்றுக்கிட போகிறோம். இப்போ நாம் என்ன போகிறோம்னு சொன்னால், முதல்ல நமக்கு செய்ய வேண்டியது எல்லா ஸ்டெப்ஸையும் தெளிவாக படித்து ஒவ்வொன்றுக்கான மீனிங் புரிஞ்சு நாம் வச்சுக்கிட போகிறோம். அதுதான் நமக்கு இப்போ அவசியம். ஓகே, நாம் இப்போ என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ப்ராப்ளம் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். g of s equal to k divided by s into s plus 1 s plus 2. இது ஒரு யூனிட்டி ஃபீட்பேக் சிஸ்டம் கொடுக்கப்பட்டிருக்கு. sketch root locus plot and find the value of k such that damping ratio theta of a pair of dominant closed loop poles is 0.5. நம்ம ரூட் லோக்கஸ் வரைகிறது மட்டும் இல்லையா, வரைஞ்சதுக்கப்புறம் ரூட் லோக்கஸில் இருந்து நீங்கள் ஒன்று கண்டுபிடிக்கணும். என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு ஜோடி டாமினன்ட் க்ளோஸ் லூப் போல்களை கண்டுபிடிக்கணும். ஆனால் அந்த போல்களை நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கான கண்டிஷன் என்ன சொன்னால், அந்த போல்கள் கொடுக்கக்கூடிய டேம்பிங் ரேஷியோ 0.5 ஆகியிருக்கணும். அப்படி கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிறதையும் நம்ம லாஸ்ட்டில் பார்க்க போகிறோம். ஓகே, இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், ரூட் லோக்கஸில் சில அடிப்படையான காரியங்கள். சரியா? அதாவது நாம் ரூட் லோக்கஸ் வரையாமலே கண்டுபிடிக்கிறதுக்கு தேவையான சில முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது. நான் அதை அட் த எண்ட் ஆஃப் திஸ் கிளாஸில் சொல்ல போகிறேன். இந்த இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் சொல்ல போகிறேன். ஸோ அதனால் கூர்ந்து கவனிங்க. ஏன்னு சொன்னால் நம்ம அதை முன்னாடியே தெரிஞ்சுக்கிட வேண்டிய அவசியம் இல்லை. இதை பார்த்து படித்து தெளிவானதுக்கு அப்புறம் தான் அது உங்களுக்கு தெரியணும்.
அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், குயிக்காக இப்போ நீங்கள் படித்ததையும் வச்சுக்கிட்டு அந்த பாயிண்ட்ஸையும் வச்சுக்கிட்டு குயிக்காக பண்ண முடியும். ஓகே, ரைட், பார்க்கலாம். ஓகே, நாம் இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜராக போகிறேன். ஒவ்வொரு ஸ்டெப்பும் தெளிவாக கவனிங்க. நான் அதாவது இந்த ப்ராப்ளத்தை தெளிவாக எழுதி வச்சுக்கோங்க, ஏன்னா நான் இடையில அழிச்சிருவேன். ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, இப்போது நாம் நிறைய ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ண போகிறோம். இதில் ஒரு சில ஸ்டெப்ஸ் என்ன பண்ணும், சில நேரங்களில் தேவைப்படலாம், சில நேரங்களில் தேவைப்படாமல் இருக்கலாம். ஒரு சில ஸ்டெப்ஸ் மட்டும்தான், எல்லா ஸ்டெப்ஸும் இல்லை. ஓகே, ரைட். இப்போது நம்ம வரிசையாக எல்லா ஸ்டெப்ஸையும் நான் ஃபாலோ பண்ண போகிறேன். முதல்ல பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறேன். ரூட் லோக்கஸுக்கு தேவை ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் தான் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். ஸோ g(h) = 1 அவங்க கொடுத்துருந்தாங்க, நான் தான் எழுதலை. ஓகே, ஸோ h(s) = 1. therefore இது யூனிட்டி ஃபீட்பேக் சிஸ்டம். முதல் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது தெளிவாக ஒரு 3 முக்கியமான விஷயத்தை எழுதணும். சரியா? ஸோ முதல்ல ஓப்பன் லூப் போல்ஸ் என்னது, ஜீரோஸ் என்னது அப்படிங்கிறத தெளிவாக நோட் பண்ணிடுங்க. ஓப்பன் லூப் போல்ஸ் எங்கெல்லாம் இருக்குது, s = 0, -1, -2. ஸோ 0, -1, -2. ஓப்பன் லூப் ஜீரோஸ், அதே இப்போ ஜீரோஸ் எதுவுமே இல்லை, therefore nil, ஜீரோவே இல்லை. ஓகே, இந்த ஓப்பன் லூப் போல்களோட எண்ணிக்கையை நாம் என்ன நினைக்கிறேன், நம்பர் ஆஃப் ஓப்பன் லூப் போல்ஸ் m = நம்பர் ஆஃப் ஓப்பன் லூப் போல்ஸ் வந்து மொத்தம் 3, 1, 2, 3. ஸோ இதையும் எழுதி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்பர் ஆஃப் ஓப்பன் லூப் ஜீரோஸ், இதை என்னன்னு வச்சுக்கோங்க, இது 0, ஒன்றுமே கிடையாது இல்லையா, அதனால் 0. இதை முதல்ல எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு முக்கியமான கண்டிஷன் நாம் எழுதி வைக்கணும், ஆங்கிள் கண்டிஷன். ஆங்கிள் கண்டிஷன் இது என்ன சார் அப்படின்னு கேட்டால், +or-180 டிகிரி 2k + 1 வேர் k = 0, 1, 2 etc. ஓகே, நெக்ஸ்ட் மேக்னிடியூட் கண்டிஷன். மேக்னிடியூட் கண்டிஷன் 1. சரியா? ஆனால் அதை எழுத வேண்டிய முறை எப்படின்னு சொன்னால், g(magnitude of g(h)(s) = 1 அப்படிங்கிறத நீங்கள் எழுது. மேக்னிடியூட் ஆஃப் g(h)(s) எப்படி இருக்கணும், 1 அப்படின்னு இருக்கணும். therefore இந்த 4 பாயிண்ட்டை, பாயிண்ட் நம்பர் 1, பாயிண்ட் நம்பர் 2, 3, 4, 5, இந்த 5 பாயிண்ட்டையும் தெளிவாக முதல்ல நம்ம எழுதி வச்சுக்கணும். ஸோ இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை. சரியா? ஓகே சார், இந்த ஆங்கிள் கண்டிஷன், மேக்னெட்டிக் கண்டிஷன்லாம் எப்படி வந்து சார், அதை நான் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் நான் சொல்கிறேன். பட் இதை நாம் பயன்படுத்த வேண்டியிருக்கு. இது ரொம்ப சிம்பிள். நம்ம கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனில் இருந்து தான் நம்ம இதை எடுத்து கொண்டு வந்தோம், வேறு எங்கேருந்து எடுத்து கொண்டு வரல. ஓகே, ஸோ அதனால் இந்த 5 பாயிண்ட்டையும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. என்றைக்கும் தெரிஞ்சுக்கோங்க, ஒரு க்ளோஸ் லூப் சிஸ்டத்துக்கான கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் 1 + g(h)(s) அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அதிலிருந்து தான் இதையும் நம்ம எடுத்தோம். சரியா? ஸோ அதனால் இது நமக்கு தேவைப்படுது. சரியா? ஓகே, நாம் நோட் பண்ணியாச்சு. இது இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு என்ன சார் பண்ணணும் அப்படிங்கிறத நான் பார்க்கலாம். சரியா? அடுத்து ஒரு முக்கியமான ஸ்டெப்ஸ், இது கொடுக்கப்பட்ட விஷயத்திலிருந்தே பார்த்து எழுத வேண்டியது. பட் நெக்ஸ்ட் வந்து உண்மையிலே நம்ம சில வேலைகள் பண்ண வேண்டியிருக்குது. அது என்னங்கிறத பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 2, ஃபைண்ட் ரூட் லோக்கஸ் ஆன் ரியல் ஆக்சிஸ். ஃபைண்ட் ரூட் லோக்கஸ் ஆன் ரியல் ஆக்சிஸ். ஓகே, ஸோ ரூட் லோக்கஸ் ரியல் ஆக்சிஸ் மேலே இருக்குதா இல்லையாங்கிற ஒரு பாயிண்ட், இது ஒரு பொருள். சரிதானா? இதனோட மீனிங் என்ன அப்படின்னு சொன்னால், ரூட் லோக்கஸ் ஆனது ரியல் ஆக்சிஸ் மேலே இருக்குதா இல்லையா. ரியல் ஆக்சிஸ் எது பாருங்கள், இது. ஸோ இந்த ஆக்சிஸ் மேலே ரூட் லோக்கஸ் இருக்கா இல்லையாங்கிற முடிவை முதல்ல நாம் செய்யணும். ஓகே, அதுக்கு என்ன சார் வழி? 2 வழி இருக்குது. சரியா? ஸோ 2யுமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பட் இந்த 2ல் எதை செலக்ட் பண்ணுங்கிறத அட் த எண்ட் ஆஃப் தீஸ் 2 மெத்தட்ஸில் நம்ம பார்க்கலாம். சரியா? ஸோ முதல் வழி என்ன அப்படின்னு சொன்னால், என்றைக்கும் நாம் இமேஜினரி ஆக்சிஸை நீங்கள் கணக்கில் எடுக்காதீங்க. இந்த ரியல் ஆக்சிஸ் மட்டும்தான் நம்மளோட கணக்கு.
சரியா? ஓகே, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால், முதல்ல நீங்கள் கொடுக்கப்பட்ட போல்கள் அண்டு ஜீரோக்களை இதில் மார்க் பண்ணணும். போல்கள் அண்டு ஜீரோக்கள் முக்கியமானது. சரியா? ரெண்டையுமே மார்க் பண்ணணும். இப்போ நமக்கு பாருங்கள், ஜீரோக்கள் கிடையாது, போல் மட்டும்தான் இருக்குது. தேர்ஃபோர் 0ல் ஒரு போல் இருக்குது, அப்புறம் -1ல் ஒரு போல் இருக்குது, அப்புறம் -2ல் ஒரு போல் இருக்குது. பார்த்தீங்களா? ஸோ 3 போல் இருக்குது. நான் மார்க் பண்ணிட்டேன். போலை வந்து என்றைக்கும் கிராஸாக மார்க் பண்ணுங்கள். ஸோ மார்க் பண்ணியாச்சு. இந்த மாதிரி போல் அண்டு ஜீரோக்களை மார்க் பண்ணதுக்கு அப்புறம், இப்போ நமக்கு ஜீரோக்கள் இல்லாததுனால நான் என்ன பண்ணலை, மார்க் பண்ணலை. மற்றபடி ஜீரோக்கள் இருந்திருந்தால் நீங்கள் ஒருவேளை இதில் ஒரு 0 இருக்குது, இதில் ஒரு 0 இருக்குது, இதில் ஒரு 0 இருக்குதுன்னு சொன்னால் மார்க் பண்ணி வச்சிடணும். ஓகே, ஸோ மார்க் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் ஒவ்வொரு செக்ஷன் வைஸாக இதை பார்க்கணும். செக்ஷன் வைஸ் அப்படின்னா என்ன சார் பொருள்? அதாவது ஒரு போலுக்கும் அடுத்த போலுக்கும், அல்லது ஒரு போலுக்கு அடுத்த ஜீரோவுக்கும். சரியா? இப்போ பாருங்கள், இது ஒரு செக்ஷன் அப்படின்னு நான் எடுப்பேன். இது ஒரு செக்ஷன். அடுத்தடுத்தது இதுக்கு அப்புறம் இன்ஃபினிட்டி வரைக்கும் இது ஒரு செக்ஷன். அப்போ இதுக்கப்புறம் இன்ஃபினிட்டி வரைக்கும் இது ஒரு செக்ஷன். சரியா? ஒருவேளை இப்போ பாருங்கள், இப்போ எக்ஸாம்பிளுக்காக இங்கே நான் போடுறேன். இங்கே ஒரு போல், இங்கே ஒரு 0 இப்படி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது ஒரு செக்ஷன், இதுக்கு அப்புறம் இது ஒரு செக்ஷன், இப்படி தான் எடுக்கணும். சரியா? ஸோ அதனால் இப்போ ஒரு வேளை இதுக்கப்புறம் ஒரு 0 இருந்து இதுக்கப்புறம் தான் ஒரு போல் -1ல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இது ஒரு செக்ஷன், 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 மொத்தம் 4. மறுபடியும் சொல்கிறேன், இதுக்கு இந்த பக்கம் -∞ வரைக்கும் இது ஒரு செக்ஷன், இதுக்கும் இடையில ஒரு செக்ஷன், இதுக்கும் இடையில ஒரு செக்ஷன், இதுக்கும் இடையில ஒரு செக்ஷன், அண்ட் இதுக்கும் +∞ இடையில ஒரு செக்ஷன். ஸோ இந்த மாதிரி செக்ஷன் வைஸாக பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை நீங்கள் என்ன செய்யுங்க, மனசில் வைங்க. ஓகே, இப்போ இங்கே செக்ஷன் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பாருங்கள், இங்கே செக்ஷன் எங்கெல்லாம் இருக்குது, இந்த 0க்கும் +∞ இடையில இருக்குது, இதுக்கும் இடையில, இதுக்கும் இடையில, இதுக்கும் இடையில. ஓகே, ஸோ அதை நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ எதெல்லாம் செக்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியறதுக்காக, இது ஒரு செக்ஷன், இது ஒரு செக்ஷன், இது ஒரு செக்ஷன், அண்ட் இது ஒரு செக்ஷன். சரியா? ஸோ இந்த ஒவ்வொரு செக்ஷன் வைஸாக நாம் செக் பண்ண போகிறோம். இதை செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப கூர்ந்து கவனிங்க. என்ன பண்ணணும் சார் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டிய வேலை, இதில் ஒரு செக்ஷன் என்றைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட அந்த சைட்லேருந்து, அதாவது இதனோட வலது பக்கத்துலேருந்தே வாங்க. சரியா? அந்த பக்கத்தில் அங்கே இருக்கிற ரைட் மோஸ்ட் செக்ஷனில் இருந்து வாங்க. இங்கே ரைட் மோஸ்ட் செக்ஷன் எங்கே இருக்குது, இந்த 0லேருந்து +∞ வரைக்கும் உள்ள இந்த செக்ஷன் முழுக்கவே ரைட் மோஸ்ட் செக்ஷன் தான். தேர்ஃபோர் இதில் நான் வரேன். இந்த செக்ஷனில் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் ஒரு புள்ளி வைங்க. சரியா? இதுக்கு பேர் டெஸ்ட் பாயிண்ட். ஸோ இந்த டெஸ்ட் பாயிண்ட் அப்படிங்கிறத, இதுக்கு பேர் டெஸ்ட் பாயிண்ட். நான் இப்போ முதல் வழியை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். புரியுதா? ரைட். இப்போ டெஸ்ட் பாயிண்ட் எடுத்தவங்க இந்த பாயிண்ட்டை எஸ்ன்னு வைங்க. இந்த டெஸ்ட் பாயிண்ட்டுக்கு வலதுபுறம் எத்தனை போல் அண்டு ஜீரோஸ், அதுதான் முக்கியம். போல் மட்டுமோ அல்லது 0 மட்டுமோ கிடையாது, மொத்தத்தில் எத்தனை போல் அண்டு ஜீரோஸ் இருக்குன்னு பாருங்கள். அது ஆடாக இருந்திருந்தால், அதாவது அந்த கூடுதல் அந்த அடிஷன் ஆட் நம்பரை கொடுத்திருந்தால், ஆட் நம்பரை கொடுத்திருந்தால் அங்கே ரூட் லோக்கஸ் இருக்குது, இல்லைன்னா கிடையாது. சரியா? ஓகே, இப்போ பாருங்கள், இந்த டெஸ்ட் பாயிண்ட்டுக்கு இந்த பக்கம், சரியா, இந்த டெஸ்ட் பாயிண்ட்டுக்கு வலதுபுறம் அப்படின்னு சொன்னால் ஏதாவது போல்ஸ் அண்ட் ஜீரோஸ் இருக்கா? நோ. அப்போ 0. டோட்டல் போல் ப்ளஸ் 0 ஈக்குவல் டு எவ்வளோ வருது? 0. இது ஈவன் நம்பர். தேர்ஃபோர் இங்கே ரூட் லோக்கஸ் கிடையாது. இந்த செக்ஷனில் நோ ரூட் லோக்கஸ் அப்படிங்கிற முடிவை நம்ம எடுத்தாச்சு. சரிதானா? ஸோ நோ ரூட் லோக்கஸ் இந்த செக்ஷனில் RL அப்படின்னு போடுறேன். நோ ரூட் லோக்கஸ். பார்த்தீங்களா? ஸோ இந்த செக்ஷன் முழுக்க நோ ரூட் லோக்கஸ். ரைட். ஸோ இந்த முடிவை தான் எடுக்கிறேன். அடுத்து நான் இந்த செக்ஷனை பார்க்கணும். ஓகே, இந்த செக்ஷனை பார்ப்போம். இந்த செக்ஷனை பார்க்கும்போது என்ன முடிவு எடுக்க முடியுதுன்னு பார்ப்போம். ஓகே, டெஸ்ட் பாயிண்ட் இப்போ இந்த இடத்துல வச்சுருப்பாவும். ஸோ இந்த இடத்துல வச்சுட்டா நாம் இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஓகே, இந்த இடத்துல வைக்கிறேன்.
இந்த இடத்துல வச்ச உடனே டெஸ்ட் பாயிண்ட் இருக்குது. ஸோ இதுக்கு வலதுபுறம் இதை இப்போ நீங்கள் இதை கணக்கில் எடுக்கக்கூடாது. இப்போ நீங்கள் இதை பார்க்காதீங்க, சரிதானா? ஸோ இதை பார்க்காதீங்க இனிமேல். ஸோ இனிமேல் இதில் பார்த்துட்டு இதுக்கு வலதுபுறம் பாருங்கள் ஒரு போல் இருக்குது, ஜீரோக்கள் இல்லை. பட் தேர்ஃபோர் ஒரே ஒரு போல் மட்டும்தான் இருக்குது. அப்போது நம்பர் 1ன்னு வருது. 1ங்கிறது ஆட் நம்பர். தேர்ஃபோர் இந்த செக்ஷனில் ரூட் லோக்கஸ், நீங்கள் எந்த செக்ஷனுக்குள்ளே அந்த புள்ளி வச்சிங்களோ அந்த செக்ஷனில் ரூட் லோக்கஸ் இருக்குது. தேர்ஃபோர் இங்கே ரூட் லோக்கஸ் இருக்குது, இங்கே நோ ரூட் லோக்கஸ், இங்கே ரூட் லோக்கஸ் இருக்குது. சரியா? அடுத்து இந்த செக்ஷனை பாருங்கள். இதில் ஒரு புள்ளி வைங்க. இந்த புள்ளிக்கு வலது பக்கத்தில் எத்தனை? 1 2 2ங்கிறது ஈவன். தேர்ஃபோர் இதில் நோ ரூட் லோக்கஸ். சரியா? இந்த பக்கத்தை பாருங்கள். இதில் ஒரு புள்ளி வைங்க, ஏதாவது ஒரு இடத்துல புள்ளி வைங்க. இதுக்கு வலது பக்கத்தில் பாருங்கள் 1 2 3 இருக்குது. ஸோ மொத்தம் 3 வருது. சரியா? 3 வந்துருந்ததுனால 3ங்கிறது ஆட் நம்பர். தேர்ஃபோர் இங்கே ரூட் லோக்கஸ் இருக்குது. சரியா? ஸோ அப்போ ரூட் லோக்கஸ் எங்கெல்லாம் இருக்குது எங்கெல்லாம் இல்லைங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. அதை நம்ம நோட் பண்ணிடலாமா? ஓகே, நோட் பண்ணிடலாம். பாருங்கள், ரூட் லோக்கஸ் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டால் எங்கெல்லாம் இருக்குது? -1க்கும் 0 0 அண்டு -1. அடுத்தது -2 அண்டு -∞, -2 அண்டு -∞. சரியா? இது வந்து ரியல் ஆக்சிஸ் மேலே தான் நாம் கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஓகே, அப்போ இந்த செக்ஷனில் ரூட் லோக்கஸ் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணலாம், அதை எப்படி வரையணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட். ஓகே, நம்ம ரூட் லோக்கஸ் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சாச்சு. இது ஒரு வழி. ஓகே, என்ன செய்யணும்? டெஸ்ட் பாயிண்ட் வச்சு செக் பண்ணி பார்க்கணும். ஓகே, ரைட். இப்போ நீங்கள் இன்னொரு முக்கியமான முடிவு எடுக்கலாம். இது எல்லா நேரத்துலேயும் மிகச்சரியான ஒரு முடிவை கொடுக்குமான்னு சொன்னால் எல்லா நேரத்துலேயும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ எந்த நேரத்துலையும் ரொம்ப அப்சல்யூட்டான ஒரு முடிவை கொடுக்கறதுக்கான ஒரு வழி இருக்குது. அதை பாருங்கள். ஃபர்ஸ்ட் நீங்கள் இதை பயன்படுத்தலாம், நோ ப்ராப்ளம். சரியா? ஓகே, இப்போ பாருங்கள், ரூட் லோக்கஸை கண்டுபிடிச்சி முடிச்சாச்சு. எங்கெல்லாம் இருக்குது? அனதர் மெத்தட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ரூட் லோக்கஸை கண்டுபிடிக்கிறதுக்கு வேறு ஒரு வழியை பயன்படுத்த போகிறேன். என்ன வழி சார்? இதே ஸ்டெப்பை நான் வேறு ஒரு மெத்தடில் போட போகிறேன். இதே ஆன்சர் வரணும், அப்படிதானா? ஓகே, பாருங்கள், இதுக்கு நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இதுக்கு மறுபடி நான் தனியாகவே வரைகிறேன். பாருங்கள், இங்கே ஒரு போல் போல் போல். சரியா? 0 -1 -2. நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இப்போது இதே செக்ஷனில் நீங்கள் எந்த செக்ஷன் முதல்ல ரைட் மோஸ்ட்லேருந்தே வாங்க, இங்கே ஒரு புள்ளி வைங்க, டெஸ்ட் பாயிண்ட். ஓகே, இந்த டெஸ்ட் பாயிண்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், மற்ற போல் அண்டு ஜீரோக்களில் இருந்து, இங்கே நம்மளுக்கு போல்கள் மட்டும் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. சரியா? ஸோ மற்ற போல்கள் அண்டு ஜீரோக்களில் இருந்து என்ன வரையணும் அப்படின்னு கேட்டால், ஒரு வெக்டார் வரையணும். சரியா? அந்த வெக்டார் வரைகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு முக்கியமான காரியம் பண்ணணும். சரியா? அது என்ன சார் அப்படின்னு கேட்டால், இந்த மேக்னெட்டியூட் கண்டிஷன் அண்ட் ஆங்கிள் கண்டிஷன் இருக்குது இல்லையா, நாம் எழுதியிருக்கிறோம். அதே மாதிரி இங்கே நீங்கள் ஆங்கிளில் எழுதணும். சரியா? ஸோ இந்த ஆங்கிளை எப்படி சார் எழுதுறது? ரொம்ப சிம்பிள். என்றைக்குமே உங்களுக்கு தெரியும், கொடுக்கப்பட்ட ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் g(s) h(s)க்கு பாருங்கள், கொடுக்கப்பட்ட, நான் இந்த பக்கம் எழுதுகிறேன், g(s) h(s)க்கு ஆங்கிள் ஆஃப் g(s) h(s) எப்படி எழுதணும்? s(s+1) s+2. உங்களுக்கு எழுத தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இதனோட ஆங்கிளை நம்ம எப்படி எழுதுறது சார் அப்படின்னு பாருங்கள். இப்போ நான் அதை எழுதுறது வந்து மேலே உங்களுக்கு ஆங்கிள் ஆஃப் k வந்து என்றைக்கு ஒரு தனிப்பட்ட நம்பர் இருந்தால் அது 0 தான் கொடுக்கும். ஏன்னா 0/something 0, அதனால் 0 மைனஸ் ஆங்கிள் ஆஃப் s மைனஸ் ஆங்கிள் ஆஃப் s+1 மைனஸ் ஆங்கிள் ஆஃப் s+2. இப்படி எழுதினாலே போதுமானது. இதை நீங்கள் அழைச்சிருங்க. சரிதானா? இதுதான் ஆங்கிள் ஆஃப். நீங்கள் ஆங்கிள்லாம் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க வேண்டாம், அந்த jω போட்டு ஒன்றும் செய்ய வேண்டாம். அதுக்கு பதிலாக இதை இப்படி எழுதினா போதும். ஒருவேளை மேலே ஒரு எஸ் இருந்திருந்தால் நோ ப்ராப்ளம். ஒருவேளை இங்கே எஸ்ன்னு ஒரு k(s)ன்னு இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மேலேயும் ஒரு எஸ், ஆங்கிள் ஆஃப் எஸ்ன்னு போட்டு மைனஸ் கொண்டு வந்திருப்பீங்க. அவ்வளோதான். சரி, மேலே ஒரு s+ இருந்திருந்தால் ஆங்கிள் ஆஃப் s+1 அந்த மாதிரி கொண்டு வந்திருப்பீங்க. ரைட். இப்போ நம்மளுக்கு டினாமினேட்டரில் மட்டும்தான் அந்த டேர்ம் இருக்கிறதுனால இப்படி எழுதியிருக்கோம். ஸோ இதை நோட் பண்ணிக்கணும், இது ரொம்ப முக்கியமானது. சரியா? இதுதான் ஆங்கிள். ஓகே, நாம் இப்போ கண்டுபிடிக்கலாம். இதை எழுதுனதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன செய்யணும், டெஸ்ட் பாயிண்ட் வச்சாச்சு. இதுதான் அந்த டெஸ்ட் பாயிண்ட்.
இந்த பாயிண்ட்டுக்கு எல்லா போல்கள் அண்டு ஜீரோக்குள்ளே இருந்து லைன் வரையணும், வெக்டார் வரையணும். நான் வரைகிறேன் பாருங்கள். இங்கேருந்து ஒரு லைன் வரைஞ்சாச்சு, இது இங்கேருந்து ஒரு லைன் வரைஞ்சாச்சு, இது இங்கேருந்து ஒரு லைன் வரைஞ்சாச்சு. சரியா? ரைட். இந்த மூணையும் ஒரே லைனுக்குள்ளே கிடக்கிறதுனால நான் கொஞ்சம் புரியறதுக்கு வசதியாக தனித்தனியாக அப்படி போடுறேன். ஸோ எல்லாமே இந்த மாதிரி வெக்டர் ஆகிருக்குது. ஓகே, இந்த ஒவ்வொரு வெக்டரும் இந்த ஆக்சிஸ் கூட என்ன ஆங்கிளை ஏற்படுத்துது, இந்த பாசிட்டிவ் ரியல் ஆக்சிஸ் கூட என்ன ஆங்கிள். ஒருவேளை ஒரு வெக்டர் இப்படி இருந்திருந்தால் நீங்கள் எப்படி அதை அளப்பீங்க? கிளாக் வைஸில் ஆன்டி கிளாக் வைஸில் மெஷர் பண்ணிங்கன்னா அது பாசிட்டிவ் ஆங்கிள், கிளாக் வைஸில் மெஷர் பண்ணிங்கன்னா நெகட்டிவ் ஆங்கிள். அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, தேர்ஃபோர் இப்போது இது என்ன ஆங்கிளை ஏற்படுத்துது? நோ ஆங்கிள். ஏன்னா அதுக்கு மேலேயே தான் கிடக்குது, அதனால் நோ ஆங்கிள். தேர்ஃபோர் இது 0 டிகிரி 0 டிகிரி 0 டிகிரி. சரிதானா? ஸோ 0 டிகிரி அப்படிங்கிறது இது யார்? எஸ் டேம். இது S+1 டேம், இது S+2 டேம். தேர்ஃபோர் அந்தந்த ஆங்கிளுக்கு நேராக போடுங்க. இப்போது என்ன வரப்போகுது அப்படின்னு பாருங்கள். -0 -0 0 -0 டிகிரி ஈக்குவல் டு 0 டிகிரி ஈக்குவல் டு 0 டிகிரி. இந்த ஆங்கிள் உங்களுக்கு கையில் கிடைக்கிது இல்லையா? இந்த ஆங்கிள் இந்த கண்டிஷனை ப்ரூவ் பண்ணுதான்னு பார்க்கணும். ப்ரூவ் பண்ணுதா, சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்க்கணும். அப்போ அந்த கண்டிஷன் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அப்படி தானே? நீங்கள் அதுக்கு பக்கத்துலேயே அதை எழுதி வச்சுருந்தீங்கன்னா இன்னும் வசதியாக இருந்திருக்கும். பாருங்கள், இப்போது அந்த கண்டிஷனை நான் k = 0 போட்டு அதை செஞ்சு பார்த்தோம்னா என்ன வருதுன்னு பாருங்கள். இப்போது நம்மளுக்கு கிடைச்ச ஆங்கிள் 0, இதை மனசில் வைங்க. ஸோ அந்த கண்டிஷன் எடுங்க, ப்ளஸ் ஆர் மைனஸ். நல்லா பாருங்கள், ப்ளஸ் ஆர் மைனஸ் 180 2k + 1. இதில் இப்போது என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறேன். k = 0 போட்டிங்கன்னா என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பாருங்கள். k = 0 போடும்போது k = 0, therefore 0 180 ப்ளஸ் ஆர் மைனஸ் எவ்வளோ கிடைக்கும்? 180 டிகிரி. ஓகே, k = 1 போட்டிங்கன்னா 2 + 1 3 3 × 18 54. சரியா? ஸோ therefore அடுத்தது ப்ளஸ் ஆர் மைனஸ் 540. சரியா? ஸோ அடுத்தது 2 போட்டிங்கன்னா 5 கிடைக்கும். இங்கே என்ன கிடைக்கும்? 5 900. சரிண்ணா? ஸோ 900 டிகிரி. ஸோ இந்த மாதிரி ஆங்கிள்ஸை நீங்கள் மனசில் முதல் 2 போதுமானது. சரியா? எனிவே இது நீங்கள் மனசில் கூட தெளிவாக வச்சுக்கலாம். இந்த ஆங்கிளை கொடுத்தால் ப்ரூவ்டு, இல்லைன்னு சொன்னால் அன்ப்ரூவ்டு. சரியா? தேர்ஃபோர் இங்கே 0 டிகிரி வந்திருக்கு. ஆங்கிள் கண்டிஷன் நாட் சாட்டிஸ்ஃபைடு. சரியா? நீங்கள் இந்த ஆங்கிள் கண்டிஷன் எழுதும் பொழுதே பக்கத்தில் நோட் பண்ணி வச்சுக்கலாம். ப்ளஸ் ஆர் மைனஸ் 180 ப்ளஸ் ஆர் மைனஸ் 540 ப்ளஸ் ஆர் மைனஸ் 910 எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா இது ஒவ்வொன்றையும் k = 1 நான் போட்டு செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, ரைட். இப்போ பாருங்கள், நமக்கு கிடைச்ச ஆங்கிள் 0 டிகிரி. பட் இந்த 4 இதுலேயும் எதுலேயும் அந்த 3 கண்டிஷன்லேயும் மொத்தம் 6 ப்ளஸ் ஆர் மைனஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ். ஸோ இந்த ஆங்கிள்களில் இது எதுவுமே வரலை, அதனால் இங்கே ரூட் லோக்கஸ் கிடையாது. தேர்ஃபோர் இந்த செக்ஷனில் நோ ரூட் லோக்கஸ், நோ ரூட் லோக்கஸ். ஓகே, ரைட். அப்போ இந்த செக்ஷனில் கிடையாதுன்னு சொல்லிட்டோம். அதே பாருங்கள், நோ ரூட் லோக்கஸ் சொல்லிட்டோமா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று பார்க்கலாமா? இந்த செக்ஷன். ஓகே, இதில் இப்போ ஒரு புள்ளி வைங்க. இந்த புள்ளிக்கு வெக்டர் வரைங்க. எங்கேருந்தெல்லாம் வரையணும்? இங்கேருந்து வரையணும், இங்கேருந்து வரையணும், இங்கேருந்து வரையணும். அதை நான் தெளிவாக வெளியே வரைகிறேன். இங்கேருந்து 1, இங்கேருந்து 2, அப்படிதானா? ஸோ மொத்தம் 3. ஸோ என்ன ஆங்கிளை ஏற்படுத்துது பாருங்கள். இப்போது இந்த புள்ளி என்ன ஆங்கிளை ஏற்படுத்தியிருக்கும்? இந்த ஏரோ மார்க் இங்கே மாற கிடக்கு, ஆனால் ஆக்சிஸ் அங்கே மாற கிடக்கு. தேர்ஃபோர் இந்த ஆக்சிஸில் இருந்து அது என்ன பண்ணியிருக்கும்? 180 டிகிரி ப்ளஸ் 180 டிகிரி. பாருங்கள், ப்ளஸ் 180. இது யாருக்குரியது? 0 அப்படிங்கிற இந்த போலுக்குரியது. சரியா? அடுத்து S+1 இங்கே மாற, S+2 இங்கே மாற. இந்த ரெண்டும் 0 டிகிரி தான் கொடுத்துருக்கோம். இந்த ரெண்டும் 0 டிகிரி. தேர்ஃபோர் அந்தந்த இடத்து கூட போடுங்க. இது யாருக்குரியது? 0லேருந்து வரைஞ்சது. இது யார்? -1லேருந்து வரையுது. இது யார்? -2லேருந்து வரையுது. அது கூட பக்கத்தில் இது 0, இது 1, இது 2. அதான் -1 -2. தேர்ஃபோர் அந்தந்த இடத்துல போடுங்க. ப்ளஸ் 180 ப்ளஸ் 180. ஆனால் இங்கே மைனஸ் இருக்குது. தேர்ஃபோர் ப்ளஸ் 180 -0 -0 ஈக்குவல் டு -180 டிகிரி. ஆங்கிள் கண்டிஷன் ப்ரூவ்டு. கரெக்டாக ஆகிட்டா? ஆங்கிள் கண்டிஷன் இப்போது சாட்டிஸ்ஃபைட். ப்ளஸ் ஆர் மைனஸ் 180ல் நம்மளுக்கு 180 வந்திருக்கு, -180 வந்திருக்கு. தேர்ஃபோர் நமக்கு இந்த செக்ஷனில் ரூட் லோக்கஸ் இருக்குது. எஸ், ரூட் லோக்கஸ் இருக்குது.
பாருங்கள் கரெக்டாக 0க்கும் -1க்கு இடையில் ரூட் லோக்கஸ் இருக்குங்கிறது கரெக்ட் ஆகிட்டு. நெக்ஸ்ட்டு பாருங்கள் அடுத்த செக்ஷன். இதில் ஒரு புள்ளி வைங்க. சரியா? புள்ளி வச்சுட்டு நீங்கள் இப்போ வரீங்க. இங்கேருந்து ஒரு லைன் வரைவீங்க, இதிலேருந்து ஒரு லைன் வரைவீங்க. அப்படி தானே? ஸோ இங்கே ஒரு லைன், அடுத்து ஒரு லைன், இங்கேருந்து ஒரு லைன், இங்கேருந்து இந்த இதிலேருந்து ஒரு லைன், இதிலேருந்து ஒரு லைன், இதிலேருந்து ஒரு லைன். ஸோ மொத்தம் 3 லைன் வரைஞ்சிருக்கீங்க. ஸோ இது ரெண்டும் இது ஒரு 180 டிகிரி ஏற்படுத்தும். அப்படி தானே? ஏன்னா இங்கே மாற கிடக்குது, ஆனால் ஆக்சிஸ் அங்கே மாற கிடக்கு. ஸோ ஒன்றுக்கு ஒன்று எதிர் திசையில் கிடக்கிறதுனால 180 டிகிரியே வரும். சரியா? 180 டிகிரி. சரியா? அளக்கும் பொழுது 180 டிகிரி அளக்குது. ஸோ புரியறதுக்காக போடுறேன். சரியா? அப்போ இது ஒரு 180, இது ஒரு 180, இதுவும் அதே மாதிரி தானே இருக்குது. இது 0. சரியா? ஸோ -180, இந்த 0 ஒரு 180 -1, இது ஒரு 180, இது ஒரு 180, -180 -0 = -360 டிகிரி. 360ங்கிறது நம்ம கணக்கில் கிடையாது. +or-180, +or-540, +or-900. தேர்ஃபோர் இப்போது 360ங்கிறது நம்ம கண்டிஷனில் கிடையாது. அப்படிங்கிறதுனால இங்கே ரூட் லோக்கஸ் கிடையாது. எங்கே? இந்த செக்ஷனில் ரூட் லோக்கஸ் கிடையாது. பாருங்கள், கிடையாது. நோ ரூட் லோக்கஸ். ஓகே. ஸோ இங்கேயும் நம்மளுக்கு அதே மாதிரி தான் வந்திருக்கு. அடுத்து இங்கே ஒரு டெஸ்ட் பாயிண்ட் வைக்கணும். எங்கே? இந்த பக்கத்தில். ஸோ இங்கே வச்சிங்கன்னா 3 வெக்டர் வரைவீங்க. இதிலேருந்து 1, இதிலேருந்து 1, இதிலேருந்து 1, 3மே இந்த டைரெக்ஷனில் கிடக்கும். 3மே இந்த டைரெக்ஷனில் கிடக்கும். ஸோ இது 0க்குரியது, இது 1க்குரியது, -1க்குரியது, -2க்குரியது. எல்லாமே என்ன டிகிரி கொடுக்குது? எல்லாம் ஆப்போசிட்டில் கிடக்கிறதுனால 180 -180 -180 = -540 அப்படிங்கிறது வரும். தேர்ஃபோர் ஆங்கிள் கண்டிஷன் ப்ரூவ்ட். அதனால் இந்த பக்கத்துலேயும் ரூட் லோக்கஸ் இருக்குது. சரியா? ஸோ இந்த பக்கத்தில் ரூட் லோக்கஸ் இருக்குது அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு. தேர்ஃபோர் இப்போ ரூட் லோக்கஸ் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம 2 மெத்தடில் பார்த்துருக்கோம். ஒன்று இந்த மெத்தட், இன்னொன்று இந்த மெத்தட். ஓகே. ஸோ அதனால் நாம் ரொம்ப தெளிவாக இருக்கணும். இதில் 2வது மெத்தட் அப்படிங்கிறது எல்லா நேரத்துலையும் பயன்படும். சரியா? ஸோ அதனால் இதை உங்களுக்கு ப்ராக்டிஸ் மூலமாக குயிக்காக சொல்லி கொடுக்குறது தான் எவ்வளோ நேரமாக இருக்குது தவிர, மற்றபடி உங்களுக்கு ப்ராக்டிஸ் இருந்ததுன்னா குயிக்காக டக்குன்னு வரைஞ்சி என்ன பண்ணிடுவீங்க? கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகே. இந்த செகண்ட் ஸ்டெப் மூலமாக எங்கெல்லாம் ரூட் லோக்கஸ் இருக்குங்கிறது உறுதியாயிட்டு. ரூட் லோக்கஸ் எங்கெல்லாம் இருக்குது? 0 and -1, -2 and -∞. ஓகே. எந்த ஆக்சிஸ் மேலே? ரியல் ஆக்சிஸ் மேலே. மீதி பகுதிகளில் இருக்கக்கூடிய ரூட் லோக்கஸை நாம் வரைய போகிறோம். ஓகே. அடுத்து வரையலாம்.